காலையில் 3 மணி இருக்கும். அண்ணா ஆற்றுல வந்து எல்லோரும் அண்ணா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காளா, அவளுக்கு எதுவும் தேவையா பார்த்து இந்த வயசில் ஓடி ஓடி வந்து எல்லாம் கவனிச்சிருந்தார். அது நினைக்கும் போது அண்ணாட்டேருந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுனேன். ஒரு விஷயம் ஏற்றுக்கிறது பெருசு இல்லை. அது அதே மாதிரி அண்ணா ஜீவா அண்ணா வந்து நேற்றுக்கு லிஸ்ட்டில் ஒரு 2-3 சாமான்கள் விட்டு போச்சு. உடனே முகம் சுடிக்காமல் ஓடி போய் அந்த விறகெல்லாம் அவர் வயசுக்கு தூக்கி ஏற்றிட்டு வருதுங்கிறது சிரமம். ஆனாலும் சிரமத்தை பார்க்காம பெருமாள் காரியத்தை ஈடுபாடாக இருந்து நடத்தணுங்கிறதுனால ஓடி ஓடி எல்லாம் பார்த்தா வாத்து மாமி, அண்ணா வாத்து மாமி எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தையாக கலந்து கொண்டார். அப்புறம் முன்னாள் அர்ச்சகர் சுவாமி ரொம்ப ஆர்வமாக கலந்துட்டு எல்லாம் ரொம்ப சிறப்பிச்சா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கோவிலை பற்றியும் இதுக்கு கைங்கரியம் பண்ணவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு அண்ணா ஆசைப்படுறேன். நித்திய அர்ச்சகர் சுவாமி டெய்லி கைங்கரியங்களை ரொம்ப சத்தையாக பண்ணிகிட்டு இருக்கா. வாத்து மாமியும் பார்த்து எல்லாம் நமக்கு தோணுச்சா. வாத்தியக்காரர் கேட்கவே இருந்தால் ரொம்ப பிரமாதமான இன்னிசையை பெருமாளுக்காக வாங்கினா எல்லாருமே ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணி கொடுத்தா. அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும் பொருட்டு அண்ணா சில வார்த்தைகளை பேச ஆசைப்படுறார். அண்ணா நமஸ்காரங்கள். எல்லோருக்கும் மதிய வணக்கம். பாதாலயத்தினுடைய சிறப்பாக நடைபெற்றது 3வது காலம் இன்று முடிவடைந்தது. எல்லோரும் வந்திருந்து இங்கே சிறப்பாக சுவாமியை தரிசனம் செய்து அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். நேற்று அதையும் விளக்கம் அளித்தார்கள். பாதாளத்தினுடைய தத்துவம் தாத்பரியம் என்ன அப்படின்று அதுவும் நிறைய பேர்களுக்கு புரிந்திருக்கும். அதனால் இது இப்போ நான் பேச போகிறது ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பவில்லை. எல்லோருக்கும் பசி இருக்கும். அதனால் நடுவில் நின்று என்னுடைய இதில் இருந்தாலும் நன்றி நவிழன் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது தேங்க்ஸ் கிவிங். அது பாரம்பரியமாக சடங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. எல்லாரையும் சொல்லி ஆகணும். அது ரொம்ப ரொம்ப அது முக்கியம். முதல்ல நாங்கள் எப்படி ஒரு சின்ன ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கோவிலுடைய கல்வெட்டு பிரகாரம் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் கேட்க முடியாது. என்ன வெளியில் ரெக்கார்ட் ஆகுது, எல்லோரும் கேட்டுருக்காங்க, உலகம் பூரா கேட்குறா. அதனால் கூகுள் மீட்டில் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். யாராவது பின்னாடியும் பார்க்கலாம். இதை கூகுளில் இதில் போடுவோம். அதனால் அதையும் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ, எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப அவசர காலம். அதனால் நீங்கள் இருந்து அதையும் கேட்கும்படி தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நிமிடத்துக்கு வருவோம். இந்த கோவிலை பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே கல்வெட்டு இருக்கிறது தெற்கு சிவத்திலே. அதில் 1457ஆம் வருடம் கட்டப்பட்டது. இது சேரன் செங்குட்டுவன் அவரோட ராஜாவால் அது கட்டப்பட்டது. இது தீபஸ்தம்பம் துவஜஸ்தம்பம் கிடையாது. கேரளா ஸ்டைலில் கட்டிடுறாங்க. ஏன்னா நியர்பை இங்கே கிட்டக்கே இருக்கிறதுனால. அதனால் துவஜஸ்தம்பத்தில் தீபஸ்தம்பம் இங்கே தீபம் ஏற்றணுங்கிறதுக்கு என்னென்ன விக்கிரகம் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் ஆச்சு. கும்பாபிஷேகம் 1996ஆம் வருடம் நடந்தது. அது கல்வெட்டு இருக்குங்க. அதில் ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறார்கள். அது பத்தமடை ஒரு டாக்டர் ஒருத்தர் வெளியிட்டிருக்கிறார். ஒரு ஐயங்கார் மாமா ரங்காச்சாரி மாமா எழுதியிருக்கிறார். அவர் விரிவாக இருக்கிறது. எல்லோரு வீட்லேயும் அகத்திலையும் இருக்கும். அதை படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நானும் படித்தோம். ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த இதையும் நம்ம பண்ணோம். முதல்ல நாங்கள் ரொம்ப வருடங்களாக அன்றைக்கே சொன்ன மாதிரி ரொம்ப வருடங்களாக முயற்சி செய்தோம். 2007, 2009, 2014, கடைசியில் 2018. 2018 தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம், இந்த ஊர் தான் அவருக்கு. அவர் ஆடிட்டர் ஸ்ரீராம். அவர் ஆரம்பித்து இந்த ட்ரஸ்ட்டை சுத்தமல்லி பாரதாரி கோத்திரதாரி ஃபேமிலி டெய்டி ட்ரஸ்ட் அந்த பெயரில் ஆரம்பித்து அது ரொம்ப இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நாங்கள் சுத்தமல்லி எங்களுக்கு பூர்வீகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழுவாக அமைத்து ஒரு ட்ரஸ்ட்டு பேர் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் பண்ணி பேன் கார்டு வாங்கி அதுக்கப்புறம் இதை செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டோம். விருப்பப்பட்டதில் 2018 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இன்னும் எனக்கு பசுமரத்தில் ஆணை எடுத்தவாறு ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் அப்போ இருக்கக்கூடிய ஈஓவை அம்பாசமுத்திரத்தில் இருக்கும் அவர் அலுவலகத்தில் சென்று பார்த்தோம். இந்த கோவில் இருக்கிறது சிவன் கோவில். அதை பார்த்து இந்த மாதிரி கோவிலை எடுத்து புனரமைக்க வேண்டும். முதல்ல ரெனோவேஷன் பண்ண வேண்டும். சீர்திருத்தம் பண்ண நிறைய இதெல்லாம் ஆய்வு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்.
அதெல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணி செய்து அவருக்கு ஒப்புதல் அளித்தார்கள். முதலில் அவருக்கு வந்து மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதற்கு பிற்பாடு எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். குடும்ப உறுப்பினர்களில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து எல்லாரும் வெளிநாட்டில் இருக்காங்க. நிறைய பேர் பாம்பே, டெல்லி, கல்கட்டா, சென்னை அந்த மாதிரி இருக்காங்க. கோயம்புத்தூரில் அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு வாட்ஸ்அப் செஞ்சு இன்றைக்கி வாட்ஸ்அப்புக்காக ஒரு நன்றி. அது வந்து அந்த குரூப்பில் வந்து ரொம்ப எந்த சமாச்சாரமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சமாச்சாரத்தை வச்சு எல்லாருக்கும் பரப்பி ஷேரிங் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியணும். நமக்கு மட்டும் வச்சுருந்தா போகாது. அதை எடுத்து 2018 ஒரு 4 மாதங்கள் அதை தொடர்ந்து செய்து எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தோம். அப்பொழுது இருந்த நிறைய இவர்கள் சப்கான்ட்ராக்டர்ஸ் அந்த மாதிரி சோர்ஸஸ்லாம் வந்து சுத்தமல்லியிலேருந்து கூட்டி கொண்டு வந்திருந்தேன். அதில் சொன்னபடி எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங்கு, சிவில், அப்புறம் வந்து ஃபேப்ரிகேஷன், இந்த மெயின் கேட்டு அந்த மாதிரி நிறைய செய்ய முடியுது. அப்போ பயமாக இருந்தது எனக்கு. புதுசாக அது கிடையாது. இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் என்று ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு யோசனை வந்தது. இது கீழே வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு. அதனால் திருப்பியும் ஓடி வந்து அந்த இவனை இந்த கொத்தனாரை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, ஃபேப்ரிகேஷன் கீழே வந்தால் என்ன இருக்குன்னு எல்லாம் ஒன்றும் சாமின்னு அவர் வந்து தைரியம் கொடுத்து 5 மணிக்கே ஓடி வந்து பார்த்தோம். இன்டாக்டாக இருந்தது. அப்போ அதனால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதனால் இப்போ இது வந்து பெருமாளுடைய அனுகிரகம். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் நினைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. God helps those help themselves. யார் ஒருவன் அவனுக்கு உதவி செய்கிறாரோ அவர்களுக்கே கடவுள் உதவி செய்கிறார். நாம் ஒரு அடி முன்னாடி போனால் கடவுள் நம்மளை 2 அடி முன்னாடி வருவார். நம்ம ஒரு அடி பின்னாடி போனால் அவர் 4 அடி பின்னாடி சென்று விடுவார். அதனால் அது வந்து அது ஒரு பெரிய ஒரு இது நமக்கு அனுகிரகம் இருக்கிறது. எல்லோருக்கும் வாழ்நாள் பூராவும் இந்த கோவில் பரம்பரையாக எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணும்படி தாழ்வுடன் எல்லோரையும் இது பண்ணிக்கிறேன். அவர்களும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இறைவனுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நம்ம எப்பொழுதும் இறைவனுக்கு சாகாவரம் அது வந்து இல்லை. எப்பயுமே நம்ம பார்க்கல யாரையும். கடவுளை மனித ரூபத்தில் நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியம். நாம் கடவுளை பார்த்தது கிடையாது. கோவிலில் தான் வந்து விக்கிரகங்களாக இருக்கிறார்கள், சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. எல்லா கடவுளுக்கும் நன்றி. பிற்பாடு வர சொல்கிறதுனாக்க இதில் வந்து ஊர் மக்கள் இங்கே தெருவில் இருக்கிற இந்த சென்னை ராஜபுரம் தெருவில் குடியிருக்கும் மக்கள் அவர்களும் மிகவும் எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார்கள். அவர் மனப்பூர்வமாக அவர் வந்து எல்லா விதமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சில நபர்களை இங்கே நான் விரும்புகிறேன். நானும் திரு ஜீவா அவர்களும் இங்கே பூர்வீகம். அவருக்கு இங்கே அவர் எனக்கு ரொம்ப பேரை வந்து தெரியும், ஆனால் பெயர் தெரியாது. அந்த பெயரை எழுதி கொடுக்க முடியும் சொன்னேன். அந்த பெயரை எழுதி கொடுத்துருக்கிறார். அவர்கள் பெயரையும் வாசிக்கிறேன். யாரையும் விட்டு போகக்கூடாது. ஏன்னா அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரையும் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும், குறிப்பிட்டாக ஆக வேண்டும். இது யாராக இருந்தாலும் சரி. நாளைக்கு எல்லோரும் அவங்க வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. நாங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்கும் வயதாகி கொண்டு வருகிறது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும். ஊர் மக்கள் இதை பார்த்து கொண்டு எங்களால் முடிந்ததை திருப்பி அதை செய்வது என்று உத்தரவாதம் கொடுக்கிறேன். அவர்கள் பேர் பின்வருமாறு. முதல்ல ஹெச்ஆர்சி திருமதி தமிழ்ச்செல்வி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு மகேஷ் அவர்கள். அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கார். அவருக்கு அவர் 7 வருஷமாக இருக்கார். பிகினிங்கில் 2018 அவர் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவர் வந்து எங்களுக்கு வந்து ஆர்வம் கொடுத்து அவர் சொல்கிறார், சாமி நீங்கள் வரதுனால நான் வரேன், இல்லைன்னா 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு தான் வருவேன் அப்படின்னா. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேட்டு தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் அந்த சிஸ்டத்தை பிரகாரமும் அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ரூல்ஸ் பிரகாரம் போகலை என்றால் எனக்கு அந்த ரூல்ஸ் பிரகாரம் போய் தாண்டிடலாம் பழக்கம் கிடையாது, தைரியமும் கிடையாது. அது செய்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு எதாவது வந்தால் எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த ஹெச்ஆர்சி அவர்கள் மேலதிகாரிகளும் வந்தார். ஜேசி அவர்கள் வந்தார்கள். இதை பார்வையிட்டார்கள். அந்த இதுக்கு அப்ரூவல் பண்ணுறதுக்காக இனிஷியலாக ஒரு அப்ரூவல் பண்ணுறதுக்காக அதை வந்தார். இனிஷியல் இதுக்காக எவ்வளோ செலவாகும், என்னென்ன பண்ணணும்ன்ட்டு அவர் சொன்னதெல்லாம் எடுத்து அப்பயே கொடுத்துருக்கிறார்கள். அவர்கள் சாந்தலிங்கம் என்ற தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருந்தால் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு இது ஃபிட் ஃபார் கும்பாபிஷேகம் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால் அது வந்து அவங்களுக்கும் வந்து எல்லா வகையிலையும் நம்ம நன்றி கண்டிப்பாக அதில் மேலே தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சீனிவாசன் அவர்கள். இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் வந்து என் கூட இருந்தது வந்து ரமேஷ் இருந்தார், அப்புறம் சர்வோத்தமன், அப்புறம் கண்ணன். இப்போ வந்து ரொம்ப இன்வால்வாக இருக்கிறது திரு முருகேசன் அவர்கள், ராமச்சந்திரன், திரு சங்கரன் செட்டியார், இவங்களாம் இருக்காங்க. இளைஞர் குரூப்பில் வந்து அப்புறம் வந்து இளைஞர் குரூப்பில் யாருன்னா திரு செல்லப்பா, வடிகண்டன், அப்புறம் வந்து
கிழக்க வந்து முருகனோட பையங்க பெருமாள், செல்வம், அப்புறம் இப்போ குமார் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் சித்திரை இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க சப்போர்ட் வேணும். இப்போ தான் நேற்றுக்கெல்லாம் பார்த்தா செங்கல் வந்து வரணும் கடைசி 3ஆம் தேதி தான் வரவழைச்சோம் நாங்கள். அப்போ அது வரைக்கும் பார்த்துட்டே இருந்தோம். அப்போ எங்களுக்குலாம் ஐடியா கொடுத்து கடைசி நாள் வாங்கின அப்புறம் மழை இருக்கும் அதனால சொல்லி அதுக்கப்புறம் நேற்றுக்கு 200 செங்கல் தான் கேட்டிருந்தோம். அது ஒரு வாட்டி 242 செங்கல், அது 200 செங்கல் காஸ்ட்டே கொண்டு வந்து இறக்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த மாதிரிலாம் ஹெல்ப்பு, இந்த மாதிரி ஹெல்ப்புகள் இருந்தாலே போகும். மற்றெல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கெல்லாம் நன்றி. இப்படிலாம் இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு உங்களோட சப்போர்ட்லாம் வேணும். இந்த அதான் நம்மளே ஐடியா பண்ணி ஒரு இது பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம். இப்போ வந்து இப்போவே இன்றைக்கே கூட ஒரு சின்னது போட்டு பண்ணலாம். பண்ணினா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். இது வரைக்கும் நல்லா சிறப்பாக நடந்தாச்சு, இனிமேல் நடக்கும். வந்து அதனால் மேற்கொண்டு நாராயணன். நன்றி ஜீவா அவர்களே. பிறகு வந்து யாராவது இதில் வந்து இந்த நம்ம தனிமரம் தோப்பாகாது, நம்மளால் எல்லாரும் சேர்ந்து நம்மளால் ஒன்றும் பண்ண செய்ய முடியாது. இதற்கு வேணுங்க இதை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய குறிப்பாக பெயர்களை நான் சொல்ல நேரமாகும். ஆனால் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் வந்து குறிப்பாக மேலெழுந்து வாரியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் வந்து இதில் வந்து பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் உழவார பணி ராமபக்த சேவா சபா அப்படின்னு நீங்கள் வண்டி ரொம்ப நாளாக இருக்குது. இன்னொரு 10-12 நாளைக்கு வேலை இருக்கும். அவர்கள் வந்து இந்த இதனால் அங்கே பக்கத்தில் போயிருக்காங்க காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு. அங்கே போய் வாட்டர் வாஷ் பண்ணிக்கிறார்கள். அதனால் அவர் குழுவை தேர்ந்த எல்லாருக்கும் படமும் அனுப்பிச்சிருக்கேன். அவருடைய படம் ஃபோட்டோ எடுத்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழுவில் எல்லாருமே முக்கியம். ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் அது. சேஃப்டி வந்து ரொம்ப பாதுகாப்புக்கு கொஞ்சம் ஏமாந்தால் கூட நிறைய ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. கொஞ்சம் ஏமாந்தால் கூட இது 1500 ப்ரெஷர் வருது. நம்ம ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 25 ப்ரெஷர், 32 ப்ரெஷர் பின்னாடி வீடுக்கு. இது வந்து நீங்கள் எத்தனை டைம் இருக்குங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து எண்ணங்கள் சேகரித்து விட்டால் கை எல்லாமே போயிடும். போட்டும் கம்ப்ளீட்டாக எலும்பே போயிடும். அது மாதிரிலாம் நிறைய இன்சூரன்ஸஸ் இருக்குது. அது மாதிரி அதனால் ரொம்ப இதுக்கு வேணுங்கிற தண்ணீர், அந்த தண்ணீர்னால் நம்ம கிணறு, அந்த கிணறு வந்து கன்னிமூல விநாயகர்கிட்ட கன்னிமூல கிணறு, அதுவும் வற்றாத ஜீவநதி மாதிரி தாமிரபரணிக்கு எப்பவும் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு 1000 லிட்டர் வேண்டும். அதை எடுத்து பண்ணணும். 7000 லிட்டர் அப்படின்னா சாதாரண சமாச்சாரம் இல்லை. இதுவே இந்த அடுத்த மாதமெல்லாம் ஏப்ரல், மே, ஜூன் இருந்தால் நம்ம ரொம்ப திண்டாடி போயிருப்போம். பேங்கில் தான் வச்சு போகணும். அதனால் அந்த இயற்கைக்கு வருண பகவானுக்கு ஒரு நன்றி. அதை அமைத்து கொடுத்த ஃபேப்ரிகேட்டர்ஸ் மேலே எடுத்து கிணறுலாம் தூள்வாரி மேலே வந்து கம்ப்ளீட்டாக இது போட்டிருக்கோம். நாங்கள் பார்த்துருப்பீங்க. தூசிலாம் விழாத இருக்கிறதுக்காக சன்லைட் வரத்துக்கு மட்டும் வழி இருக்குது. இல்லைன்னா வந்து பாசி பிடிச்சி போய்ட்டு அந்த இது போட்டு அதை மோட்டார்லாம் ரிப்பேர் பண்ணி அதை எடுத்து வச்சு போயிடுத்து. மோட்டார் என்ன பண்ணுறது தெரியல, வேறு இருக்கிற மோட்டார் புதுசு வாங்குங்கன்னு சொல்லி ரிப்பேர் பண்ணால் அது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி உடனே புது மோட்டார் வாங்கி அதை செய்யக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாம் செய்த திரு பாரதி அவர்களும் வந்து தனிப்பட்ட ஒரு இதாக வந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அவர் தான் முக்கிய காரணம். இந்த எலக்ட்ரிசிட்டி இபியிலேருந்து எல்லாம் கேட்டு இபி மக்களுக்கும் இபி ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய கனெக்ஷன்லாம் எடுத்து இன்றைக்கி இபியில் வந்து வாங்குறதுங்கிறது ரொம்ப சிலதெல்லாம் கஷ்டம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி சொன்ன உடனே இமீடியட்டாக வந்து அது உடனே வந்து பண்ணி நம்மளுடைய அர்ஜென்சியை எடுத்து உடனே செஞ்சு கொடுத்தார்கள். அவர்களுக்கும் மிக நன்றி. பிற்பாடு வந்து கொத்தனார் வந்து திரு பாபு அவர்கள் வந்து அந்த வீட்டை பக்கத்து வீட்டில் வந்து செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது யார் என்று கேட்டு அந்த வீட்டை பார்த்து நன்றாக செய்து கொள்வேன் அப்ரிஷியேட் பண்ணி அவரை உற்சாகப்படுத்தி எங்கள் கோவிலையும் நிறைய வேலை இருக்கிறது வந்து செய்யுங்கள் என்றும் மனப்பூர்வமாக வந்து செய்து இந்த பாகாலயத்தில் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதெல்லாம் இடித்து தனியாக தரையெல்லாம் எடுத்து அவர்கள் சொன்னார்கள் கருங்கல் போட வேண்டும் என்று. கருங்கல்லாம் போட்டு அதுக்கு ஒரு இதெல்லாம் மேடையெல்லாம் கட்டி இங்கே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, பாலாலயம் கடவுள்கள் அது பண்ணி அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே டைம் பிரகாரம் செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து தள்ளி போடவில்லை. அர்ஜென்சி வந்து ஜஸ்ட் டூ இட், உடனே செய் அப்படிங்கிற ஜஸ்ட் நவ் டூ இட் அப்படின்னா நெவர்னா அடுத்தது பண்ணவே முடியாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா நாளைக்கு நம்மளே எல்லாம் கிடையாது. டுமாரோ நெவர் கம்ஸுமாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் அவர் பண்ணி கொடுத்தார். அதுக்கு வந்து கூடாரமெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு ப்ளைவுட்டில் வந்து தடுப்பு போட்டு பண்ணதுக்கு திரு சங்கரன் அவர்கள் ஆச்சாரி அவருக்கு இப்போ இதில் 2018 இங்கே நிறைய வேலை செய்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும். கதவு, இந்த கருட வாகனம் அதெல்லாம் நிறைய
செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு வேணுங்கிற உடனே குறிப்பிட்ட பொருளுக்கு ஓடி வந்து செய்கிறார்கள். அவர் இங்கே இருப்பது ஒரு பெரிய நமக்கு அனுகூலம். அவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து சிற்பிகள் அவங்களும் நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. இதை செஞ்சு கொடுத்தது இந்த பாலாலயத்தினுடைய சுவாமிகள். அதெல்லாம் செஞ்சு கொடுத்து டைம் பிரகாரம் அதை வந்து வாங்கி கொடுத்தது திருப்பனங்குடி சுவாமி கோவிந்தராஜ் பட்டாச்சார் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களே செஞ்சார்கள். அவர்களுக்கும் அவருடைய குழுக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அதில் இதுவும் இதுக்கு டயத்தை கொண்ட நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து நமக்காக நிறைய வந்து கூப்பிட்ட உடனே வந்து போன வாரம் வந்து எல்லாம் பேசியிருக்கோம். இப்பயும் பேசுங்க, நேற்றுக்கு இன்றைக்கெல்லாம் பேசணும். அதை பற்றி கடைசியில் ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். மற்றபடிக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தெரியும் தெரியாமலும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நிறைய பேர் இப்போ மேடம் லைட்டு தேவி சவுண்ட் சிஸ்டம் இங்கே இருக்கிறவங்க இந்த மேலக்காரர்கள் ஐயா அவங்க பேர் இசக்கி ஐயா அவருடைய குழுவை சேர்ந்தவர்கள் நாதஸ்வரம் இதெல்லாம் மேலமெல்லாம் எப்படி அழைத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எல்லாரும் வந்து அனுபவித்திருப்பீர்கள், என்ஜாய் பண்ணியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு நாம் வந்து ஒரு ஜெய் போட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பண்ணாங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. எல்லாரும் அதை வந்து லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து உலகம் போல தெரியும், எல்லாரும் கேட்டுருப்பாங்க. அது தனி ஆவர்த்தனம் அது பண்ணுறது. அவருடைய இவர் இசைக்கை அவர் தான். அவர் தந்தை அவர் பூர்வீகமாக இங்கே இருக்கிறார்கள். அவருடைய பையன் கணேசன் அவரும் வந்திருக்கார். அவர் நேற்று கொஞ்ச நேரம் காத்தார வந்திருந்தார். அவருக்கும் மிக வந்து நன்றி. அவர் குறிப்பிட்ட மற்றவர்களுக்கு பேர் தெரியவில்லை. அவர்களுக்கும் மிக நன்றி. என்னுடைய சிறந்தார்த்தி நன்றியை குறிப்பிட விரும்புகிறேன். திரு அண்ணா ஜீவா அண்ணா அவர்கள் கூடவே இருந்த எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் துணைவியார் திருமதி விஜயலட்சுமி சீனிவாசன் அவர்களுக்கும் மிகவும் நன்றி. சென்னையிலிருந்து எங்களுடைய உறவுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய மருமகள் திரு ஸ்ரீ ரஞ்சினி ஸ்ரீராமன் அவர்கள், ராமலிங்கம் அவர்கள், ராமலிங்கம் அவர் மனைவி லலிதா ராமலிங்கம் அவர்கள், அவருடைய பெண் பிள்ளை 2 பேரும் வந்திருக்கிறார்கள். சங்கர் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார். அவரும் வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி. நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் உற்சாகப்படுத்துவதனால நாங்கள் வாட்ஸ்அப்பில் போடும்போது உற்சாகப்படுத்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம். இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைச்சல். யார் பண்ணினாலும் தட்டி கொடுக்க வேண்டும். தட்டி கொடுத்தால்தான் மோட்டிவேஷன் அதெல்லாம் இருக்குது. அதனால் மோட்டிவேஷன் நமக்காகவே மோட்டிவேஷன் இருக்கும். இருந்தாலும் இன்னொருத்தர் சொல்லும் போது உற்சாகம் கொஞ்சம் அதிகப்படும், எனர்ஜி பூஸ்ட் ஆகும். அதனால் எல்லோரும் நமக்கு வந்து வாழ்க்கையில் இதையும் கடைப்பிடித்திக்க வேண்டும். அதனால் இதில் வந்து சொல்லிடுறேன். இது வந்து இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால், எங்களுக்கு வந்து இந்த ஊரில் நாங்கள் இல்லை, வெளியூரில் இருக்கிறோம். இவரும் தியாகராய நகரில் இருக்கிறார். யாரை வந்து கூப்பிடுவது, இந்த வேலைகளுக்கெல்லாம் யார் எங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு இன்னசென்ட் மாதிரி இருந்தோம். என்ன யார் ஊர் பேர் தெரியாது, என்ன வேலையை யார் செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் கூகுளில் பார்க்கணும், யாரையாவது கேட்கணும். அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீராம் வந்து காமாட்சி மண்ணில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி மாயா அப்படின்னு ஒருத்தர் இதில் இருக்கார், ராமபக்த சபா ஜன சபான்னுட்டு தூத்துக்குடி இருக்கார், அவரை கேளுங்க, அவர் சொல்லுவார்னாங்க. அதே மாதிரி அவர் சொன்னார். நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணினோம். அதே மாதிரி அவர் தான் வந்து இவர் பாபு அவர்கள், கொத்தனார் அவர்கள், அவரும் அவர் தான் சொன்னார்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்தபதி அவர் கருப்புசாமி ஸ்தபதி வந்து சுந்தரபாண்டிபுரம் அங்கேருந்து வந்திருக்கார். வந்தார், எங்களோட பேசி கொண்டிருந்தார். நாங்கள் வந்து நெருக்கி கொண்டிருக்கிறோம், சீக்கிரமாக அதை முடிக்க வேண்டும் என்று அவர்கள் 2 மாதம் கேட்டிருக்கிறார்கள். அதற்குள்ள எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதெல்லாம் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில பேர்கள் விட்டு போயிருக்கிறோம். இங்கே வந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப பிஸி, வெயில் அதெல்லாம் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறார்கள். செல்லப்பா வந்து சொல்லிட்டார், ஜீவானா சொல்லிட்டார், செங்கல்லாம் கொண்டு வந்து நிறைய, இதை தவிர நிறைய இந்த ரபிஷ்லாம் விட்டிடும், அதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்து எல்லாமே வந்து பண்ணியிருக்கார். அவருக்கு எல்லாரும் வந்து HRC அப்ரூவ்டு, அறநிலைத்துறையோட இவங்கெல்லாம் வந்து அப்ரூவ்டு சோர்சஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கும் வந்து முதல்ல கல் போட்டுறதுலேருந்தே கருங்கல் விட்டோம் இல்லையா, கருங்கல் போட்டோம் இல்லையா, அங்கே சுற்றி அதுக்கு கூட HRCயோட ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணோம். கரெக்டாக மகேஷ்? அது எல்லாமே அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கேட்டு பண்ணுறோம். அதனால் நமக்கு ரொம்ப அனுகூலம், அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் இதை தவிர வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பரமசிவத்தை பற்றி நான் இந்த உள்ளூர்காரர், ரொம்ப ப்ராமினன்ட் ஃபிகர், இன்ஃப்ளூயன்ஸு.
ஏதாவது இருந்தால் அவருக்கு வந்து டக்குன்னு சொன்னால் எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும். நமக்கு வந்து தேவையில்லை, நம்ம உட்காந்துட்டே வந்து வேலை வாங்கி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு அட்வான்டேஜ். சுத்தமதியிலிருந்து இன்னொரு ராஜா என்பவர் வந்திருக்கிறார். அவரும் எங்களுக்கு வேண்டும். எத்தனை படைகள் இருந்தாலும், ஆழ்படை இருந்தாலும், ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் இருந்தால் நமக்கு வந்து என்கேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சமையல்காரர்கள், பரிசாரர்கள் வந்து அவரும் வந்து திருப்பனங்குடியிலேருந்து பண்ணார். மாமாவுக்கும் தெரியும். திரு சீனிவாசன் அர்ச்சகர் அவர்கள் தான் சஜஸ்ட் பண்ணார். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திரு ரமேஷ் அவர்கள் என்ன செய்திருக்காருன்னா, முதல்ல வந்து ஆபத்து காலத்திலே அர்ச்சகர் இல்லாத நேரத்திலே அவர் சித்தப்பா போனோடனே 3 மாதம் அவர் வந்து இல்லத்திலிருந்து வந்து ஒரு கால பூஜை செய்து சிறப்பாக நடத்தி கொண்டு போனார்கள். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து வந்துட்டு போகிறதுங்கிறது பள்ளியில் வேலை செய்கிறார் அட்மினிஸ்ட்ரேஷனில். அதெல்லாம் வந்து வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவர் பண்ணுறாருன்னா அவருடைய துணைவியார் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணோம். உங்களுக்கு ஏங்க இந்த வேலை எனக்கு சும்மா இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால், எங்களுக்கும் அதே தான். திரு ஜீவானா, திருமதி விஜயலட்சுமி சொல்கிறார்கள். எனக்கு என்னுடைய மனைவி நளினி நாராயணன் அவர்கள் வந்து நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு எங்கள் பையன் சொல்கிறான், உங்களுக்கு இங்கே இருந்தால் தூக்கம் வராது, அங்கே போய் போங்க, அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு சரிப்படும், சுத்தமல்லி சேர்மாதை போங்க அப்படின்னு சொல்கிறார்கள். அது மாதிரி இன்றைக்கி பார்க்கறது வந்து நாங்கள் எல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க வேண்டும். மனைவி அமையெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லையா? ஒரு மனிதன், ஒரு ஆணின் இதில் உயர்வில் ஒரு பெண் காரணமாக இருக்கிறார். அவர் முதலில் தாய், அவர் சகோதரி, அப்புறமா வந்து மனைவி, அவர் பிள்ளைகள். இது வந்து ஒன்று அர்ச்சகர் சீனிவாசனே நம்ம குறிப்பிட வேண்டும். நம்ம வந்து இது எப்படி வந்ததுங்கிறது ஒரே ஒரு சின்ன மறந்து போயிட்டேன். நன்றி ஜீவா அவர்களே. இதை வந்து போன ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி 2025 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி எங்கள் ரொம்ப ஒரீடாக இருந்தது. நான் வந்து பூனாவில் இருந்தேன். பூனாவில் இருக்கும்போது என்னுடைய சிறிய மகன் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தது. என்னுடைய மருமகள் ஸ்ரீரஞ்சினி ஸ்ரீராம் இங்கே இருக்கிறார்கள். அவர்களும் திருமதி லட்சுமி சீனிவாசன் அர்ச்சகருடைய மனைவி இல்லத்தரசி அவர்களும் வந்து ஒரு பிரசன்னம் பார்ப்பதற்காகவும் ஜோசியம் பார்ப்பதற்காகவும் திருநெல்வேலியில் போய் அதை பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர் பரிவாரம், நான் முதலே சொன்ன மாதிரி முதல்ல ஒரு 7-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் திருப்பதியிலேருந்து வந்து விக்கிரகத்தை பார்த்து தொட்ட உடனே ரொம்ப தகிக்கிறார் மாமா, ரொம்ப தகிக்கிறார், ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம வீட்டில் கோவப்பட்டால் எப்படி இருக்கும், அது கடவுள் கோபமாக இருந்தால் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் தான் வரும். அதனால் அது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி கொண்டே இருந்தோம். ஆனால் எல்லாத்துக்கும் காலம் நேரம் வர வேண்டும், இறைவனுக்கே நேரம் வர வேண்டும். இறைவன் என்று சொல்லுகிறாரோ அன்று தான் நான் வர முடியும். அதே மாதிரி இறைவன் கூப்பிட்டால் தான் நான் கோவிலுக்கு வர முடியும். ஆலயத்திற்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து விட முடியாது. ஆலயத்திற்கு வரணும் என்றால் பெருமாள் கூப்பிட வேண்டும், அம்பாள் கூப்பிட வேண்டும், சிவன் கூப்பிட வேண்டும். அதனால் நமக்கு வந்து விஷ்ணு வந்து ஒரு காக்கும் தெய்வம். அதனால் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து காக்கும். அதனால் அது வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. பிரசன்னம் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன ஆகஸ்ட் 2 இது பண்ணணும். நம்ம பரிகார ஹோமங்கள் இங்கே தான் பண்ணோம். நிறைய 4-5 நாளைக்கு பண்ணோம். மொத்தம் 4 நாளைக்கு வந்து ஹோமம் அதெல்லாம் பண்ணினோம். அலங்காரம்லாம் பண்ணி எல்லோரும் வந்திருந்தார்கள். அப்பொழுது நல்லா முடிந்தது. அதை முடித்த அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் நம்ம வந்து செஞ்சோம். அதுக்கு வந்து பேருதவியாக திரு லட்சுமி சீனிவாசன், திரு சீனிவாசன் அவர்களுடைய தமிழ் சேஷன் என்று செம்பூர் பாம்பேயிலிருந்து வந்திருந்து அவரும் சிறப்பாக செய்தார்கள். அதை நான் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பாராட்டு. அவங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கல, யார் பாராட்டையும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. வருங்காலங்களில் அவர் மேலும் சிறப்பாக செய்வார் என்று வேண்டிக் கொள்கிறோம். கண்டிப்பாக ஆலயம் முன்னேற வேண்டுமானால் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். கடைசியிலே ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு எல்லாருமே அமைதியாக வேண்டும். கடைசியாக எப்போ வந்து கும்பாபிஷேகம் பாராயணம் பண்ணியாச்சு, நிறைய கோவிலில் வந்து பாராயணம் பண்ணியாச்சுன்னா வந்து நிறைய சில காரணங்களுக்காக தள்ளி போய் கொண்டிருக்கிறது. பாராயணம் செய்தப்புறம் பெருமாளை நாம் பட்டினி போடக்கூடாது இல்லையா? நம்ம மட்டும் தினம் 3 வேளையும் சாப்பிட்றோம், அதனால் பட்டினி போடக்கூடாது. அதனால் வந்து அது என்ன பண்ணுறதுன்னு நல்லா யோசித்தோம். அது வந்து திரு பட்டாச்சார் கோவிந்தராஜ் மாமா அவர்களை திருப்பரங்குடியிலிருந்து தொடர்பு கொண்டு இது மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் பிச்சாச்சியும் அவருடைய ஈவோ திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களையும் திரு மகேஷ் அவர்களையும் கூப்பிட்டு நேராகவும் கூப்பிட்டு அவர்களும் இங்கே வந்தார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க, கரெக்டாக பண்ணுங்க, எப்போ என்ன பண்ண அப்போ வந்து பேச்சுவார்த்தை பேசி கொண்டு இருக்கும்பொழுது எங்களுடைய விருப்பத்தை
நாங்கள் எல்லாம் சேர்ந்து சீனிவாசன் வந்தார்கள். அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வைக்கலாமோ, அதுக்கப்புறம் திருப்பி அந்த சித்திரை மாதத்துக்குள்ளே வைக்கணும். அது வந்து கண்டிப்பாக நம்ம சித்திரை மாதத்துக்குள்ளே வச்சிடணும். அப்புறம் எல்லாம் சித்திரை வைகாசி மாதம் வைக்க முடியாது, 2 அமாவாசை வருது, அந்த அமாவாசையில் வைக்க முடியாது. ஆனி மாதம் தான் நிற்க முடியும். இப்போவே எங்களுக்கு 3-4 மாதம் ஆகிவிட்டது. கடந்த ஒரு 3 மாதம் இங்கே தான் இருந்தோம். எங்களுக்கும் சில காரணங்களுக்காக நாங்கள் ஊர் செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் திருப்பி நாங்கள் தாழ்மையுடன் அவர்களை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவர்களும் எடுத்து நம்ம அவரை தேதி கொடுத்திருக்கிறார்கள். அதில் வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. எனக்கு வந்து இந்த இன்சிடென்ட் என்னன்னா, எனக்கு 2025 ஏப்ரல் 20ஆம் தேதி சதாபிஷேகம் நடைபெற்றார். மாமாட்ட சொல்லியிருந்தேன். அதனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ். இது மாதிரி ரொம்ப கோயின்சிடென்ஸு 3 இது கொடுத்தார்கள், முகூர்த்தம் கொடுத்தார்கள். அதில் என்ன என்று கேட்டோம். நாங்கள் பக்கம் நம்ம 20ஆம் தேதி ஒரு தோராயம் ஒரு இதாக செய்து முடிக்கலாம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாம் அதை நம்பிக்கையுடன் மற்ற வேலைகள்லாம் இருக்கிறதுன்னா நிறைய வேலை இருக்குது. வாட்டர் வாஷ் இன்னும் 15 நாள் இருக்குது. இது பூரா இருக்குது. எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் இருக்குது. எலக்ட்ரிக்கல் வேலை ஒரு 10-15 நாள் ஆகும். கொத்தனார் வேலை இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி அதெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். அந்த மேலே கம்பியெல்லாம் போட்டு கொண்டு இருக்கிறோம், போட்டு வச்சுருக்கோம். அப்பயே போட்டோம், அக்டோபர்லேயே போட்டு விட்டோம் கடந்த வருடம். அதனால் அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பாக்கி இருக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே பர்சனல் சூப்பர்விஷனும் வேண்டி இருக்கிறது. அவர்கள் செய்வார்கள். இருந்தாலும் ஏதாவது சந்தேகம் வந்தால், அவங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா நாங்கள் வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். கரெக்டாக இமீடியட்டாக ஒரு உடனுக்குடன் ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அதாவது முடிவு எடுத்து அவர்களுக்கு யோஜனை சொல்லலாம். இல்லை அவர்களிருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். சப்கான்ட்ராக்டர்ஸ் வந்து இந்த வேலை செய்கிறாங்களே, அவங்கள்ட்ட இருந்து எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் சிலதெல்லாம் நம்ம தொழிலாளிகிட்டேருந்து நம்ம கற்றுக்குறோம். உங்கள் குழந்தைகிட்டேருந்தே நீ கற்றுக்கணும் இல்லையா? சின்ன குழந்தைகிட்டலாம் நம்ம நிறைய கற்றுக்குறோம் வீட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவங்க தினம் டே இன் டே அவுட் ஒவ்வொரு நாளும் அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க. இது மாதிரி நிறைய கோயில்களை பார்த்திருப்பார்கள், ஆலயங்களை அங்கே வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த மாதிரி செலவெல்லாம் வைக்கிறதில்லை. சாமி இதை பண்ண வேண்டாம், சாமி இது நல்லாயிருக்கும், சாமி இதை பண்ணலாம், அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க. ஒரு ரூபா வந்து மிச்சம் பண்ணினாலும் ₹1 சம்பாதித்துக்கு 1 ரூபி சேவ்ட் இஸ் 1 ரூபி ஏர்ன்டு. ₹1 நம்ம மிச்சம் பண்ணினோம்னா இன்றைக்கி காசோட அருமை வந்து ரொம்ப நிறைய பேருக்கு தெரியவில்லை. அது அவருடைய இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பைசாவும் சம்பாதிக்கும் பொழுது அது எவ்வளோ கஷ்டம் என்று, ஒரு ₹10 இல்லை என்றால் எவ்வளோ கஷ்டம் ஒரு இடத்துக்கு போகும்போது என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் இங்கே பண்ணும்போது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது என்னவாக இருந்தாலும் சரி. ஒரு புள்ளிக்க விவரம் என்ன சொல்லுகிறது என்றால், உற்பத்தியில் 20% 80% வேஸ்ட் செய்கிறார்கள். 100 டன் பண்ணால் 80 டன் வந்து வேஸ்ட்டாக போகிறது. அது பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், ப்ரொவிஷன்ஸாக இருக்கலாம், எவ்வளோ நிறைய இருக்குது இல்லையா? இதெல்லாம் இயற்கை கொடுத்த வரம். வருண பகவான், சூரிய பகவான், காற்று, மழை எல்லாம் நிறைய வந்து இவங்கெல்லாம் வந்து சூரிய வெளிச்சம் எல்லாம் நிறைய வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் டு வேஸ்ட் எனிதிங். நமக்கு வந்து எந்த விதமான உரிமையும் கிடையாது எதையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. அது வீட்டாக இருந்தாலும் சரி, நம்ம பணமாக இருந்தாலும் சரி, வேறு யார் பணமாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அப்ளிகபிள். அதனால் இத்துடன் என்னுடைய சிற்றுரை நன்றி நவிலை முடித்து கொள்கிறேன். இப்போ எல்லோரும் வந்து புரிஞ்சிருக்கோம். எல்லோருக்கும் இதை வந்து நான் வந்து இந்த இதுலேயும் வந்து போடுறோம். இந்த லோக்கல் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் திரு ரமேஷ் அவர்கள் அதை வந்து அட்மினாக இருக்கார். அதனால் திரு முருகேசன், சங்கரன் செட்டியார் அவர்கள், திரு ரகுவத்தமன் அவர்கள் எல்லாமே அதில் நிறைய பேர், மணிகண்டன், அதுவும் நிறைய பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க. அதில் அவங்க வந்து எல்லோரும் நிறைய சில பேருக்கெல்லாம் சில இடத்துல நான் இங்கிலீஷ் எழுதியிருப்பேன். அது வந்து இங்கிலீஷ் தெரியாதவர்கள் ஆங்கிலத்திலே அது தமிழிலே மொழிபெயர்த்து அதை அவர்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த தாய்மார்களுக்கு இந்த விஷயம் போய் சேர வேண்டும். நிறைய தாய்மார்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிவதில்லை. அது எதனால் நிறைய காரணங்கள் இருக்கலாம், நேரம் இல்லாத இருக்கலாம், இல்லை அது மாதிரி இருந்தால் கூட இருந்து உட்கார்ந்துட்டு தினம் வந்து எதையாவது என்ன புதுசாக பேசுகிறோம், இன்றைக்கி என்ன பத்திரிகை செய்தி, நல்ல செய்தி, கெட்ட செய்தியை பற்றி நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி நல்ல செய்திகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் அது வந்து செஞ்சுக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் கூப்பிட்டு சொல்லணும்னு நான் தாழ்மையுடன் எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா தாய்மார்களுடைய கரெக்டாக உங்களுக்கு விஷயம் தெரியுதா? தெரியுது, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சொல்கிற சங்கரன் செட்டியார் சொல்கிறார், அவங்க துணைவியாரெலாம் சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து இதை கண்டினியூ பண்ணும்படி தாழ்மையுடன் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு நாங்களும் நிறைய பேருக்கு வந்து நேரம் இல்லாதனால தெரியலாம் தெரியவதில்லை.
நம்முடைய உறவினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் என்று இத்துடன் கடைசியாக இங்கே வந்திருந்து சிறப்பாக கூட இருந்து திருமதி தமிழ்ச்செல்வி ஈவோ அவர்களுக்கும் HRC திரு மகேஷ் அவர்களுக்கும் அவருடைய அசிஸ்டன்ட் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் இது சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்து அவர்களுக்கும் அந்த மாதிரி செய்து கொடுத்ததுக்கு அவர்களுக்கும் ஒரு நன்றி. மகேஷ் மேடம், நன்றி மேடம். அதனால் இத்துடன் நான் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ஹரி ஓம் நாராயணன்.